நம்ம கதையில ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சென்னை, ஒரு சின்ன 1 BHK வீடு. அப்பா முருகன், பிரைவேட் கம்பெனி செக்யூரிட்டி. அம்மா லக்ஷ்மி, வீட்டை பாத்துக்கறாங்க. மகன் பிரபு, 25 வயசு, ஐடி கம்பெனில ஜாப். தங்கை பவித்ரா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட். மாசா ஃபர்ஸ்ட் டேட். பிரபு ஃபோன் பாக்குறான், 28,000 ரூபாய் கிரெடிட்டட்னு மெசேஜ். அம்மா முகத்துல ஒரு சின்ன ஸ்மைல். சாமி காப்பாத்திட்டான்னு சொல்றாங்க. டேபிள்ல ஒரு நோட்புக். அம்மா கணக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்ட் 9,000 ரூபாய், கரண்ட் பில் 1,500 ரூபாய், கிராசரிஸ் 6,000 ரூபாய், ஸ்கூல் ஃபீஸ் 4,000 ரூபாய். எல்லாம் போக பேலன்ஸ் பார்த்தா 7,500 ரூபாய். அப்பா மெதுவா சொல்றாரு, இந்த வருஷம் வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம்னு இருக்கேன். அம்மா எதுவும் சொல்லாம சும்மா இருக்காங்க. பிரபு மனசுக்குள்ள டென்ஷன். ஒரு நாள் ஷாப்புக்கு போனாங்க. சேல்ஸ்மேன் சொன்னா, சார், இஎம்ஐல ஈஸியா வாங்கலாம். பிரபு யோசிக்காம சைன் பண்ணிட்டான். 2,500 ரூபாய் இஎம்ஐ, 12 மந்த்ஸ். முதல் மாதம் சரி, 2வது மாதம் சரி. 3வது மாதம் மொபைல் இஎம்ஐ, பைக் இஎம்ஐ. இஎம்ஐகள் மெதுவா அதிகமாக ஆரம்பிச்சது. ஒரு நாள் நைட்டு அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல் போனாங்க. பில் வந்தது 22,000 ரூபாய். பிரபு பேங்க் ஆப் ஓபன் பண்றான். பேலன்ஸ் 3,200 ரூபாய். கிரெடிட் கார்டு லிமிட் ஃபுல். இஎம்ஐ பெண்டிங். மனம் ஃப்ரீஸ். அம்மா கண்ணீரோட சொல்றாங்க, என் செயினை அடகு வச்சு பில் கட்டிடலாம். அந்த வார்த்தை கேட்டதும் பிரபு கண் நிறைய தண்ணி. ஹாஸ்பிட்டல் காரிடார்ல நின்னுக்கிட்டு பிரபு தன்னையே கேட்டுக்கிறான், நான் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறனா இல்ல இஎம்ஐக்காக சம்பாதிக்கிறனா? அடுத்த மாதம் சம்பளம் வந்தது. இந்த தடவை பிரபு ஒரு டிசிஷன் எடுத்தான். நோ நியூ இஎம்ஐ, நோ அன்னெசரி எக்ஸ்பென்ஸ். 2,000 ரூபாய் தனியா எடுத்து வச்சான். அதுக்கு ஒரு பேர் வச்சான், எமர்ஜென்சி ஃபண்ட். அமௌண்ட் சின்னது, ஆனா மனசுக்கு பெரிய ரிலீஃப். 1 மாதம், 2 மாதம், 6 மாதம். எமர்ஜென்சி ஃபண்ட் மெதுவா வளருது. கோல்ட் செயின் மீட்டு வாங்கினாங்க. அப்பா ரிகவர் ஆனார். அம்மா முகத்துல நிம்மதி, வீட்ல அமைதி. லக்ஸரி இல்ல, ஆனா பயம் இல்ல. 1 வருஷம் கழிச்சு எமர்ஜென்சி ஃபண்ட் 40,000 ரூபாய்க்கு மேல. எல்லா இஎம்ஐயும் க்ளோஸ். முதல் எஸ்ஐபி ஸ்டார்ட். 1,500 ரூபாய் பெர் மந்த். பிரபு சொல்றான், சாலரி சைஸ் முக்கியம் இல்ல, டெசிஷன் சைஸ் தான் முக்கியம். அப்பா பெருமையோட பாக்குறார். ஃபியூச்சர் செக்யூர்னு ஃபீல். மிடில் கிளாஸ் லைஃப்ல ப்ராப்ளம் சாலரி இல்ல, பிளானிங் இல்லாதது தான் ப்ராப்ளம். எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாத ஃபேமிலி சேஃப் இல்ல. இஎம்ஐ ஈஸியா இருக்கும், ஆனா ஃப்ரீடம சாப்பிடும். இந்த கதை ஒரு ஃபேமிலியோட மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் தான். சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட், எக்ஸ்பென்ஸ் நெக்ஸ்ட். இதுதான் ரியல் வெப்பன். இந்த மாதிரி ரியல் மணி ஸ்டோரிஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் வெப்பன்.